தமிழக வெற்றிக் கழகம் விஜய்னா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? அரசியலுக்கு வர ஆழம் பார்த்த விஜய் ஒரு சுபயோக சுபதினத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை துவங்கி சமூக வலைதளங்களில் அறிவிப்பு வெளியிட்டார். இதையடுத்து பனையூரில் இருக்கும் கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடத்தி உறுப்பினர்களிடம் பேசினார். நாடாளுமன்ற தேர்தலை விட்டுவிடலாம், 2026ஆம் ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல்தான் நமக்கு முக்கியம் என கட்சியினரிடம் கூறியிருக்கிறார் விஜய். அரசியல் அனுபவம் இல்லாமல் கட்சி துவங்கியிருக்கிறார் விஜய் என ஆளாளுக்கு அவரை விமர்சிக்கிறார்கள். அரசியலுக்கு வந்திருப்பதால் சினிமாவுக்கு முழுக்கு போடுவதாக அறிவித்துள்ளார் விஜய். தளபதி 69 படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேரம் மக்கள் சேவை செய்யப் போகிறார். விஜய் கிளம்புவதால் அவர் இடத்தை பிடிக்கப் போவது யார் என சினிமா ரசிகர்கள் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் என அவரின் ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் விஜய் இடத்தை யாரும் நிரப்ப வேண்டியது இல்லை. 2 ஆண்டுகள் கழித்து அவரே மீண்டும் நடிக்க வந்து அவர் இடத்தை நிரப்பிடுவார் என மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறார்கள். அரசியலுக்கு போன வேகத்தில் விஜய் சினிமாவுக்கே திரும்பி விடுவார் என்கிற மீம் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த விஜய் ரசிகர்கள் கூறியிருப்பதாவது: எங்க அண்ணனை பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் அவ்ளோ இளக்காரமா இருக்கா? சிரிப்பவர்கள் எல்லாம் நல்லா சிரிங்க. 2026ஆம் ஆண்டு எங்க விஜய்னாதான் முதல்வர். அப்போ இருக்கு உங்களுக்கு எல்லாம் வேடிக்கை. மீம்ஸ் போட்டு கலாய்த்த நீங்களே அவரை பாராட்டும்படி செய்து விடுவார். அரசியல் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. அதனால் அரசியலிலும் கில்லியாக இருப்பார் விஜய்னா. அதை பார்க்கத்தானே போகிறீர்கள் என்கிறார்கள். இந்நிலையில் விஜய்யே அரசியலுக்கு வருமாறு முதலில் அழைத்ததே நான் தான் என உலக நாயகன் கமல் ஹாசன் தெரிவித்துள்ளார்.